பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொற்றவை ஜோதிடத்திலிருந்து கோபாலகிருஷ்ணன் ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் ஐயா. கடந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வீடியோ பண்ணி. உதாரண ஜாதகம் சொல்லியிருந்தீங்க, அருமையா இருந்துச்சு. அதை பத்தி நீங்க டீட்டெயிலாக பேச போறோம். ஓகே ஐயா, பொதுவாக ஒரு ஜாதகத்துல தசாபுத்திகள் தான் மோஸ்ட்லி பிளே பண்ணுது. கண்டிப்பா ஒரு தசாபுத்திகள் தான் வந்து வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது. அதாவது நல்ல டாப்புக்கு போறதோ ரொம்ப கீழே ஒன்று தீர்மானிக்கிறது தசாபுத்திகள். ஆமா, அந்த தசாபுத்திகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துங்க, இப்போ நம்ம வந்து பிறக்கிற போது ஒரு லக்னம் ஒன்று உருவாகுது. இப்போ லக்னத்துல வந்து அடுத்தது நம்ம சந்திரன் இருக்கிற நட்சத்திரம், அந்த நட்சத்திர அதிபதி தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தசை ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஒவ்வொரு தசையும் வந்து உங்களுக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கும். அந்த தசா காலத்துக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த தசா காலம் முடிஞ்சோடனே அடுத்த தசைகள் உங்களுக்கு ஆரம்பிக்கும். இப்போ அந்த தசாநாதனை பொறுத்து இப்போ தசாநாதன் வந்து இந்த லக்னத்துக்கு அவர் சுபரா பாபரா எப்படி இருக்கிறாரு, அவர் எந்த பாவகத்துக்கு அதிபதி, அது இப்போ அவர் எதில் உட்காந்துருக்காரு, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அந்த நட்சத்திர அதிபதி எப்படி தொடர்பு கொள்றாரு. ஸோ இத்தனை விஷயங்களும் எடுத்து பார்க்கணும். இத்தனை விஷயங்களும் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஜாதகத்துக்கு அவர் அந்த டைமில் அவர் நன்மை செய்கிறாரா, நம்மளுடைய வாழ்க்கையை அவர் எப்படி மாற்றுவார், இதெல்லாம் நம்ம தீர்மானிக்க தசாபுத்திகள் தான். ஸோ தசாபுத்தியை பொறுத்து தான் நம்ம லைஃப் ஸ்டைலே நமக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளே நமக்கு நடக்கும். சூப்பராக சொன்னீங்கய்யா. ஏன்னா நான் அதை உணர்ந்துருக்கீங்கய்யா. ஒவ்வொரு தசாபுத்தியும் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அதை ஒரு நடிப்புன்னு சொல்லலாம். ஒரு மேனேஜராக இருக்குன்னா ஒரு தசாபுத்தி இருக்கும், ஒரு சூப்பர்வைசருக்கு ஒரு தசாபுத்தி இருக்கும், ஒரு ஒர்க்கருக்கு ஒரு தசாபுத்தி இருக்கும். ஸோ ஒரு தசாபுத்தி மாற மாற நம்ம கதாபாத்திரங்களே மாறும்னு நினைக்கிறேங்க ஐயா. ஏன்னா வழி நடத்துறது அப்படித்தானே ஐயா. ஐயா, இப்போ தசாபுத்திகள் இருக்கு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த தசாபுத்திகளுக்கு இந்த கோச்சாரமா இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்பந்தம் பண்ணீங்க? கட்டாயம் சம்மந்தப்படுங்க. அதாவது நம்மளுடைய ஜாதகத்துல இப்போ நம்ம இருக்கிற கிரகங்கள் வந்து அது வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி இருக்கு, அது ஒரு செக் போர்டு மாதிரி இருக்கு, அது வந்து ஃபிக்ஸட் கண்டிஷன். ஆமா, ப்ளூ பிரிண்ட்னு வச்சுக்கலாம். இருக்குங்க, அது இருக்கு. இப்போ லைவா இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த பிளானட்ஸோட இப்போ ஒவ்வொரு பிளானட்ஸ் பொசிஷன் வரும். இப்போ நம்ம ஜாதகத்துல இப்போ வந்து மேஷத்துல ஒரு கிரகத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னா, இப்போ அந்த கிரகத்துல இப்போ அந்த மேஷத்தோட இப்போ இந்த கோச்சாரத்துல இப்போ மேஷத்துல யார் இருக்கிறான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற இப்போ இந்த கிரகத்து மேலே இப்போ வந்து அது வந்து தொடர்பு கொள்ளுது. ஸோ அது வந்து நம்மளுடைய சுப கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுது அல்லது பாப கிரகங்கள் எப்படி தொடர்பு கொள்ளுது, அதை பொறுத்து நம்மளுடைய டோட்டல் லைஃப் ஸ்டைல் நமக்கு மாறும். இப்போ தசாபுத்தி எடுத்துட்டீங்கனாலும் நீங்கள் தசாபுத்தி என்னதான் நம்மளுடைய ஒன்று வந்து நம்ம டோட்டலாக தசாபுத்தி வந்து நமக்கு 2 டைப் இருக்குங்க. ஒன்று தசாபுத்தி வந்து நடக்கிற போது அந்த தசா நடத்துகிற கிரகம் வந்து சுப கிரகங்களோடய இருந்துச்சுன்னா, நம்மளோட ஜாதத்தில் இருந்துச்சுன்னா அந்த தசா வந்து நமக்கு எளிமையாக ஈஸியாக நம்ம எல்லாம் அது கிடச்சிரும். இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த தசாநாதன் வந்து எந்த கிரகங்களும் உங்களுக்கு டோட்டல் தொடர்பு இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த டைமில் ரொம்ப ரொம்ப உஷாராகணும். ஏன்னா அந்த எந்த கிரகங்களும் அது டோட்டலாக உங்களுக்கு சுப கிரகங்கள் தொடர்பு இல்லாத இருக்க போது, உதாரணத்துக்கு முக்கியமாக அந்த ராகு கேதுகளாக இருக்க போதுங்க, அது சுப கிரகங்களோடு உங்களுக்கு தொடர்பு கொண்டுச்சுன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருக்கும். அது எது சம்மந்தப்படுதோ அதை படி எடுத்துகிட்டு போயிடும். அப்படி இல்லாமல் ராகு இது வந்து உங்களுக்கு தனிச்சு இருந்துச்சுன்னா, அப்போ கோச்சார ரீதியாக அந்த கிரக அமைப்புகள்லாம் எப்படி அதனோட லிங்க் ஆகுதோ அதனுடைய இதை அப்படியே டோட்டல் அப்சர்வ் பண்ணிடும். இப்போ அந்த டைமில் உங்களுக்கு ராகு தசை நடக்குதுன்னா, அந்த ராகு தசையில் அந்த கோச்சாரத்தில் இப்போ சனி அங்கே உள்ள இப்போ அதனுடைய ஏறுச்சுன்னா, இப்போ சனி அதனுடைய ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இப்போ அந்த ராகு தசை வந்து மிகப்பெரிய கெடுபலங்கள் செஞ்சு விட்ருவோம். அதே டயத்தில் உங்களுக்கு இப்போ அந்த ராகு மேலே இப்போ குருவோ சுக்கிரனோ இணையும் போது அந்த ஜாதகம் வந்து அது வந்து உங்களுக்கு இயற்கை சுபர்கள். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தோம்னா ஒரு மோசமான தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, குறிப்பிட்டு ஒரு 4-5 மாதத்துல இந்த டிரான்செட் மாறும்போது அவங்க நல்லது நடக்கிற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மாறும். ஆமாங்க. ஏன்னா அதான் சொல்கிறேன், நம்மளோட தசா புக்தி அந்தரம் சூட்சுமம் பிராணம் இதை எடுத்துட்டு இது கூட எந்தெந்த அதிபதிகள் இப்போ கோச்சார கிரகங்கள்ல எப்படி நான் செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் தசை நடக்குதுன்னா, அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு, இப்போ அந்த செவ்வாய் வாங்க நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காரு, அது கூட சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளுதா இல்லை வேற இப்போ பாப கிரகங்களா இப்போ தொடர்புல இருக்கா, அது செக் பண்ணணும். ஸோ அதை செக் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணி தான் நான் ப்ரிடிக்ஷன் எடுக்க முடியும். அப்படித்தான் ஒரிஜினலாக நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஜாதகம் எடுத்து சொல்கிறேனே, இப்போ ஒருத்தர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து துலா லக்னம்,
ஸோ துலா லக்னம், அவருக்கு லக்னத்திலேயே வந்து ராகு இருக்கார். இப்போ ராகு வாகன சாரம் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் வாங்கியிருக்காருங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்தில் குரு இருக்கிறார். விருச்சகத்தில் வந்து உங்களுக்கு வந்து அவர் குரு வந்து அனுஷ நட்சத்திரம் வாங்கியிருக்கார். அடுத்தது உங்களுக்கு மீனத்தில் அவர் சனி வந்து புரட்டாதில் இருக்கிறார். அடுத்தது மேஷத்தில் கேது இருக்கிறார். அவர் வாங்கிய சாரம் அஸ்வினி. அடுத்தது இவருடைய பாக்கியாதிபதியான புதன் வந்து 8ல் இருக்கார். அதே மாதிரி இவருடைய லக்னாதிபதி வந்து சுக்கிரன் வந்து அவர் 9ல் இருக்கார். அதாவது இவருடைய லக்னாதிபதி ஆக்சுவலாக வந்து சுக்கிரனும் புதனும் ஒன்றுக்கு ஒன்று பரிவர்த்தனை இருக்கு. ஸோ இவரோட லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியுமான சுக்கிரன் வந்து இவருடைய பாக்கியாதிபதி கூட ஆக்சுவல் பரிவர்த்தனை இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவருக்கு மிதுனத்தில் திருவாதிரையில் இருக்கார். அடுத்தது சந்திரன் பார்த்தீங்கன்னா இவருக்கு சிம்ம ராசி. ஸோ இவருக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூர்ணசம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். அடுத்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பூர்ணசத்தம் தான், அவர் சிம்மத்தில் இருக்கிறார். ஸோ இந்த செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து அவருக்கு வந்து வலதுபிறை சந்திரன், அந்த வலதுபிறை சந்திரனோடு இணைந்த அந்த செவ்வாய் தசை. அந்த செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடு கொடுத்தவர் சூரியன். அவர் செவ்வாய் உட்காந்துருக்கிறது லக்னத்துக்கு 11ல். செவ்வாய் யாருன்னா துலா லக்னத்துக்கு தனாதிபதி ப்ளஸ் 7 கூடியவர் அவர் தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த இப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா இருக்கிறது புதனோட வீட்டில் இருக்கார். இப்போ செவ்வாய் வாங்கின சாரம் பார்த்தீங்கன்னா பூரம், அவர் சுக்கிரனுடைய அவர் சாரம் வாங்கிக்கிறார். இதை தம்பி வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்குற போது அப்போ செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி நடந்துட்டு இருந்துச்சு. செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி அப்போ சுக்கிரன் நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்போ வந்து கரெக்டாக கும்பத்தில் அப்போ கோச்சார சனி போயிட்டு இருந்தார். கோச்சார சனி முடிஞ்சு அப்போ தான் கரெக்டாக அவர் புரட்டாதிக்குள்ளே ஆக்சுவலாக என்ட்ரி ஆகிறார். நான் அப்போ சொன்னேன், தம்பி உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக்சுவலாக உங்கள் செவ்வாய் தசை ஆக்சுவலாக செவ்வாய் புத்தி போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் அந்த செவ்வாய் நல்லா இருந்தாலும் இந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு டைம் கரெக்டான டைம் இல்லை, ஏகப்பட்ட இஷ்யூஸ் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க சொன்னேன். ஆமாம் சார் அப்படின்னாரு. ஏன்னா கோச்சாரத்தில் வர அந்த சனி வந்து அந்த செவ்வாயை பார்த்துட்டு இருந்ததுனால அந்த டோட்டல் அந்த தசை இப்போ அந்த செவ்வாய் தசையில் அந்த செவ்வாய் புத்தியில் அவருக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்திருக்கு. அவர் வந்து ஒரு இதில் ஆக்சுவலாக அவர் வந்து அந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணார். செவ்வாய்னா அவர் வந்து ஒரு பேக்கரியில் ஒரு செஃப் ஒர்க் பண்ணிட்டுருக்கார். ஆக்சுவலாக அவர் வந்து வெளிநாட்டில் ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கார். பட் இப்போ திருப்பி அவங்க ட்ரிட்டிங் வந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், அவர் இங்கே அது வந்தது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு ஒரு தனியாக ஒரு இது ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இவர் பணம் வந்து கொஞ்சம் போய் அவர் விட்டு போய் லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாக்கில் வந்துட்டு இவர் கொஞ்சம் கன்ஃபியூஷனான மைண்டில் இருந்தார். அப்போ நான் சொன்ன, தம்பி உங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸை விட உங்களுக்கு ஜாப் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த செவ்வாய் தசையில் உங்களுடைய இப்போ பாக்கியாதிபதியான இப்போ அந்த புதன் மேலே அடுத்து குரு வராரு. அந்த குரு மிருகசேஷத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிற போது உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் சேஞ்ச் ஆகிடும் சொல்லிடுங்க. அதே மாதிரி குரு மிருகசேஷத்துக்கு என்ட்ரி ஆகிற டைம்லேயே அவருக்கு வந்து அடுத்த அப்ராடுக்கு ஒரு இது கிடச்சி அடுத்த ஜாப் கிடச்சிருச்சு. ஜாப் கிடச்சதெல்லாம் நல்ல சேல்ரி, நல்ல அருமையான அது ஒரு ஹில் ஸ்டேஷனான ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ செவ்வாய் பாருங்கள், அவர் செவ்வாய்னாவே அவர் வந்து மலை சம்மந்தப்பட்ட இடங்கள் இருப்பார். ஸோ ஹில் சம்மந்தப்பட்டது நல்ல டூரிசம் நல்ல ஒரு டூரிசம் பிளேஸு. அங்கே வந்து அருமையான ஒரு ஜாப் கிடச்சிருச்சு. இதை விட நல்ல சேல்ரி, ஸோ நல்ல ஹைக்கு. அவர் கரெக்டான நேரத்தில் எங்கிட்ட அந்த ஹாரோஸ்கோப் அது கன்சல்டேஷன் எடுத்தார். நானும் அவருக்கு வழிகாட்டுதல் பிஸ்னஸ் பண்ணுறத விட அவருக்கு கரியர் தான் சொல்லி ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அந்த சொன்ன நேரத்தில் கரெக்டாக கிடச்சிது. அப்போ என்னென்னா கோச்சார கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் நம்ம டச் பண்ணும்போது அது மிக அற்புதமான ஒரு பலன்களை நமக்கு கொடுக்குது. ஏன்னா இப்போ இவர் பார்த்திங்கன்னா இவருக்கு புதனும் சுக்கிரனும் ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே சத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஒரே சாரமான மிருகசீரிஷம். ஸோ செவ்வாய் நட்சத்திர சாரத்திலேயே புதனும் சுக்கிரன் நினைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக புதன் உட்காந்துருக்கு ரிஷப வீடு, உங்களுக்கு சுக்கிரன் இருக்குது மிதுன வீடு. ரெண்டுமே டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இது ரெண்டும் ஒரே நட்சத்திரமான மிருகசீரிஷம் தான்.
ஸோ அந்த இப்போ அந்த மிருகஷேரத்துக்குள்ள குரு என்ட்ரி ஆகும்போது இவருக்கு 2 கிரகங்களும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சுபத்துவ தன்மை அடைஞ்சிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு பாசிட்டிவான டைம் இவருக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இவருக்கு அடுத்து நடக்குது இப்போ செவ்வாய் தசையில் இப்போ வந்து ராகு புத்தி. ஸோ ராகு தான் இவருக்கு வந்து யோகி. ஒரு ஜாதகத்தில் நம்ம யோகி அவயோகி எடுத்துக்கணும். அந்த யோகி இருக்கிற டைம் வரும்போது அற்புதமான ஒரு நேரத்தை நமக்கு அதை கொடுத்துடணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இவருக்கு வந்து அந்த அடுத்து நடக்கிற இப்போ ராகு புத்தியில் அவர் வெளிநாட்டில் கொடுங்கிறது அது கட்டாயம் நல்ல சேலரியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ராகு உட்காந்துக்கிறது துலாத்தில் இருக்கிற சாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுவாதியில். ஸோ இப்போ திருவாதிரைக்கு குரு வரும்போது அந்த ராகுவோட ரொம்ப டச் ஆகிடுவார். ஸோ ஆகிட்டார். இப்போ அந்த தம்பி ரொம்ப நல்ல வெல்த்தியான பொசிஷனில் இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அதனால இருக்காங்க கண்டிப்பாங்க. அதனால நம்ம என்னென்னா நம்ம ஜோதிடத்தை நம்ம வந்து ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கணும். அது சரியான நேரத்துக்கு நம்ம அதை பார்த்து நம்ம எது இப்போ நமக்கு நேரம் நமக்கு ஒரு எது பாசிட்டிவான டைம் வருது, எப்போ நெகட்டிவான டைம் வருதுன்னு நம்ம அதை கரெக்டாக நம்ம கணிச்சிட்டோம்னா நம்ம நடக்க போகிறத நம்ம வந்து நம்ம சரியான வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்க முடியும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அடுத்து நடக்க போகக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு நெகட்டிவாக ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் பிஸ்னஸில் அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் லாக் ஆனதுக்கப்புறம் தான் எங்கிட்ட வராங்க. நம்ம அந்த டைம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அது நம்ம இப்போ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது விஷயங்கள் நீங்கள் அடுத்த ஜாதகங்களை பார்க்கலாம். ஒருத்தர் பிஸ்னஸில் போயிட்டு கிட்டத்தட்ட அது லாக்குன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் லாக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த விஷயங்கள் கண்டிப்பாக உதாரணத்தில் பார்க்கலாம். பட் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரெடிக்ஷன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்குள்ளார ரிசல்ட் கிடச்சிருச்சு. பிப்ரவரி லாஸ்ட் உடனே அடுத்து மார்ச்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. அந்த டைமிங் பாருங்கள், அந்த கோச்சார கிரகம் அந்த நட்சத்திரத்தை நம்ம டச் பண்ணும்போது ரிசல்ட் உடனே பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்ம ஹாரோஸ்கோப் எடுத்து பார்த்தோம்னா கோச்சார நிகழ்வுகள் எடுக்கணும். நம்ம ராசி பலன் எடுத்து இப்போ அது பார்க்குறோம். ராசி பலன்கிறது வந்து நமக்கு நம்மளுடைய ஹாரோஸ்கோப்பில் அந்த சந்திரனை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கோச்சார கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறோம். அது நமக்கு பெரிய ஒரு பலன் கொடுக்காது. ஏன்னா நம்ம ஜாதகத்தில் டோட்டலாக 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களும் இப்போ இருக்கிற கோச்சார கிரகங்களோடு எப்படி மர்ஜ் ஆகுது, அது நம்மளுடைய முக்கியமான அதிபதிகள். இப்போ தனாதிபதி வந்து இப்போ கோச்சார குருவோடு சுக்கிரனோடு இணையும் போது நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு அதிபதிகளும் எப்படி இருக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம தசா புத்தி அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க. அப்போ அது நம்ம எப்போ நமக்கு ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னு நம்ம எடுக்கணும்னா ஒரு துல்லியமாக நம்ம அதை நம்மளோட ஜாதகத்தை கணிக்கணும்னா அதுக்கு கோச்சார கிரகங்கள் கண்டிப்பாக வேணுங்க. 50-50 என்னை கேட்டால். ஆமாங்க, கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க. ஏன்னா இதுதான் நம்ம மெயினாக கேட்க வேண்டியது. நல்ல தசா புத்திகள் இருந்தாலும் கோச்சாரம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குது. இப்போ பாருங்க, இந்த உதாரண ஜாதகத்தில் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா முடிஞ்சிருக்கும். கட்டாயம் நீங்கள் ஜாப் விஷயத்தை சொன்னோன்னா கரெக்டாக அவங்க கிளிக் ஆயிடுச்சு, அவர் கரெக்டாக அங்கே போயிட்டாரு. ஸோ இதுதான் அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நம்ம அடுத்தடுத்து காணொலியில் நம்ம சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, அற்புதமாக டீகோட் பண்ணி சொன்னீங்க. நம்ம நேயர்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும்னு நம்புறேன். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த உங்களோட பிரம்ம சக்கரா மூலியமா நான் இப்பதான் சார்ட் பார்த்தேன், துல்லியமா கிடைச்சிருக்கீங்க. இந்த பார்வையில இந்த பார்வை கரெக்டா இந்த டிகிரி வைஸ்ல போறதா அக்யூரேட்டான பலன் தரும். ஆமா, அது விஷயமா நம்ம இன்னொரு ஜாதகத்துல பார்க்கலாங்க. அது வந்து அது இன்னும் ரொம்ப அற்புதமான ஜாதகம். அது அந்த கிரகங்கள் அந்த பாதத்தை நம்ம டச் பண்ணும்போது அந்த ப்ரெடிக்ஷன் எவ்வளவு அக்யூரேட்டா கிடைக்குங்கிறத நம்ம அடுத்த பாதங்கள் ரீதியாவே அவ்வளவு அக்யூரேட்டா வருங்க. அது அடுத்த ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நானே ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா அந்த பாதம் ஆக்சுவலா அந்த எக்ஸாக்ட் நம்ம 4 பாதங்கள் இருக்குன்னா அந்த கிரகங்கள் அந்த பாத் தொடும்போது அந்த நிகழ்ச்சி நடக்குது எக்ஸாக்டா. சிறப்பு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்தடுத்து காணொலியில் சந்திக்கலாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.